ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகுலாஷ்டமிக்கு சிவப்பு அவல் வச்சு ஒரு லட்டு பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10-15 முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஒரு 10-15 காஞ்ச திராட்சை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 4 ஏலக்காய் சேர்த்துட்டு வறுத்து தோல் நீக்கிய நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் துருவலை நெய்யில் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். அப்போ தான் லட்டு சீக்கிரம் கெடாது. அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு சிவப்பு அவல் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அவல் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலை, ஏலக்காய் இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அவல் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் 3/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் வெல்லம், ஒயிட் சுகர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சூடான பால் கலந்து கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சிவப்பு அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்ககிட்ட இருக்கிற நட்ஸு, நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் துருவல் இதெல்லாம் தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சாஃப்டாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சிங்கப்பெண்ணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.